எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல வித்தியாசமான முட்டை குருமா எப்படி செய்யறதுன்னு செஞ்சு காட்டியிருக்கேன். இதுக்கு தேவையான பொருள் எல்லாம் வீடியோவில் போட்டிருக்கேன். வாங்க வீடியோக்கு போகலாம். பூண்டு, சோம்பு, தேங்காய் ரெண்டுத்தையும் தனித்தனியாக அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு கிண்ணத்தில் முட்டையை உடைச்சி ஊற்றி மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலந்துக்கோங்க. அதை ஒரு சில்வர் கிண்ணத்தில் எண்ணெயை தடவி உடைச்சி வச்ச முட்டையை ஊற்றி குக்கரில் வச்சு 3 விசில் வச்சு எடுங்க. விசில் அடங்கினதும் முட்டையை சின்ன சின்ன பீஸாக போட்டு வச்சுக்கோங்க. எண்ணெய் சட்டியை வச்சுட்டு அடுப்பில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக பட்டை கிராம்பு மசாலா ஜாமான் போட்டு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினோன்னே தக்காளியை போடுங்க. தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டை போடுங்க. இஞ்சி பூண்டு நல்லா வதக்கிட்டு அதுலேயே கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க, மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்துக்கோங்க. கலந்துட்டு நம்ம அரைச்சி வச்ச தேங்காயும் எடுத்து ஊற்றி கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றி அதில் மஞ்சத்தூள் போடுங்க. மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலந்துட்டு கொஞ்சம் நேரம் மூடி வைங்க. நல்லா கொதித்ததும் நறுக்கி வச்ச முட்டை துண்டுகள் எல்லாம் போட்டு நல்லா கிளறி 2 நிமிஷம் மூடி விடுங்க. இது முட்டைன்னே நாம் சொன்னால் தான் அடுத்தவங்களுக்கு தெரியும். ரொம்ப நல்லாயிருக்கும். நாம் போட்ட முட்டை பீஸெல்லாம் ரொம்ப பெரிய பெரிய துண்டுகளாக தெரியும். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இது மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.